நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ரொம்ப அழகா கவனித்து அதற்கான பலனை அவர் தருகிறார். தேவன் கொடுக்கதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அது நல்லது. ஆனால் பெற்றுக்கொண்டதை எடுத்து கொண்டு வந்து திரும்பவும் நீங்க கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் நாட் a சேம். அது ஒரே மாதிரி கிடையாது. நீங்க எங்க வந்துட்டீங்க? அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணிட்டீங்க? வந்துட்டீங்க. ஆமென். ஒரே லெவல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரே மாதிரி உலகத்துல கிடையாது. வாய்ப்புகள் கிருபைகள் அப்படி வைக்கப்பட்டிருந்தாலும் யார் அதை பைபிள்ல சொல்லியிருக்கிறது? பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கு அடைவான். ஆமென். சேம் கிடையாது. உங்க நேரத்தை நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க கடவுள் அதை பார்க்கிறாரு. கணக்கு வச்சுக்கு போன்றார். உங்க பணங்களை எப்படி செலவு பண்றீங்க கடவுள் பார்க்கிறாரு. நீங்க அவருடைய நாமத்துக்காக அவருடைய மகிமைக்காக என்ன எஃபோர்ட் எடுக்கிறீங்க கடவுள் அதை என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. இப்படி இவ்வளோத்தையும் போட்டு பண்ணிட்டு இருக்கிற உங்களையும் சும்மா எப்பமோ எட்டி பார்த்துட்டு போவோன்றவையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுன்றார். கண்டிப்பா கிடையாதுன்ற. நிச்சயமா கிடையாது. எப்படி போட்டிருக்கு பாருங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், எல்லாம் சொல்லுங்க, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். Amen. Farmer must be first to partake of the crops. எல்லாரும் படிக்கிறான். ஆனா ஒருத்தன் ரொம்ப பிரயாசப்படுறான். கடவுள் சொல்றாரு, இவன் என்ன பண்ணுவான்? பலனில் முந்தி பங்கடைவான். எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு இருந்தாலும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ரொம்ப அழகா கவனித்து அதற்கான பலனை அவர் தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, பலன் அளிக்கும் 10வது மாதம். ஒன்னும் தப்பாது. பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ஆமென்.